எனக்கு ஒரு கனவு இருக்கு. என் நாடு எப்படி இருக்கணும்னு இருக்கு. எனக்கு 10 ஆண்டு பசுமை திட்டம், பல கோடி பனை திட்டம், பசுஞ்சோலை, பள்ளிகள், இந்த தனியார் முதலாளிகளை இன்ஸ்டிடியூஷனை அவங்களை மூட வேண்டியதில்லை. ஆனா அவங்களோட சண்டை செய்யணும், தரத்தை உயர்த்தணும். அரசு மருத்துவமனைக்கு மக்கள் திரும்பி, அரசு பள்ளி கல்லூரிக்கு மக்கள் பிள்ளைகள் படையெடுத்து வர்றது கூடணும். கல்வி தரத்தை உயர்த்தணும். எப்படி கொடுக்கணும்? தனித்திறன் கல்விக்கு முன்னுரிமை கொடுக்கணும். நீரை பெருக்கி இந்த தண்ணீர் விற்கிறத தடை செய்யணும். ஏன்னா உலக உயிர்களின் உயிர் தேவை விற்பனைக்கு இல்லைன்னு ஒரு தடுக்கணும். இந்த நெகிழி, பாலித்தீன், இந்த பிளாஸ்டிக் குப்பைகளை தடுக்கணும். ஏன்னா எங்க பார்த்தாலும் என் நாடு மகா கவிதையில கவிப்பேரரசு வைரமுத்து எழுதுனதை பாருங்க. நீங்க இந்திய நிலப்பரப்பு எவ்வளவு பெருசு இதோ அதளவுக்கு கடலுக்குள்ள இந்த பிளாஸ்டிக் நெகிழி குப்பை இருக்குங்கிறார். ஒரு திமிங்கலம் கரை ஒதுங்கிச்சு செத்துன்னு வைத்தறுத்தா 40 கிலோ இடையில பிளாஸ்டிக் கழிவுகள் இருக்கு. இப்ப மீனின் எண்ணிக்கை விட பிளாஸ்டிக் எண்ணிக்கை கூடிக்கொண்டு போகுதுங்கும் போது நம்ம விழித்துக் கொள்ளணும். அதை நோக்கி பேசினா உங்களுக்கு வேடிக்கையா இருக்கும். நீங்க சாராய பொருளாதாரத்தை விடு, மாற்று பொருளாதார பெருக்கத்துக்கு வா, வேளாண்மை முன்னிறுத்தி தற்சார்பு பசுமை பொருளாதாரத்துக்கு போவோம், நிலமும் வளமும் சார்ந்த தொழிற்சாலையை உருவாக்குவோம். பனை அதிகமா இருக்கா அது சார்ந்த தொழிற்சாலை, தென்னை அதிகமா இருக்கா அதுதான் இந்த தொழிற்சாலை, கரும்பு அதிகமா இருக்கா அதுதான் இந்த தொழிற்சாலை. அங்கே படித்தவன் படிக்காதவன் எல்லாம் அவன் வாழ்விடத்துல வேலை கொடுப்போம். ஏ கிரேட் ஆசிரியரை நகர்ப்புறத்துல பணியமர்த்துற, சி கிரேட் ஆசிரியர் தான் சிற்றூருக்கு அனுப்புற. அப்ப கிராமங்கள் காலியாகுது. இங்க கல்வி, வேலை வாய்ப்பு, மருத்துவம் எல்லாம் இங்கதான் இருக்கணும்னா கிராமங்கள் காலியாகி நகரங்கள் பிதுங்கி வழியுது. இது பேராபத்தானது. ஏன்னா நகரத்தில் இருக்கவனுக்கு உணவு தேவை, பால், முட்டை, அரிசி, பருப்புலாம் அங்க இருந்தா வரணும். அவன் காலி ஆயிட்டானா இது. அப்ப அவன் வாழ்விடத்துல நகர்த்தணும். சிற்றூர்களின் பொருளாதாரத்தை சமவீதத்துல வளர்த்தெடுக்காம ஒரு நாட்டின் வளர்ச்சி பொருளாதாரத்தை சமவீதத்துல வளர்த்தெடுக்க முடியாது. இங்க ஸ்மார்ட் சிட்டி இருக்கு, ஸ்மார்ட் வில்லேஜ் கிடையாது. அப்ப கிராமங்கள் காலியாகி நகரங்கள் பிரிங்கி வழியுது. நகர்ப்புறங்கள்ல மக்கள் இங்கேயே 2.5 கோடி இருக்கான். அப்ப வீட்டு வாடகை கூடுது, மின் கட்டணம், மின்சாரம் அதிகம் தேவைப்படுது, தண்ணீர் தேவை அதிகப்படுது, போக்குவரத்து நெரிசல் ஆகுது. ஒரு உயிர் காக்கும் ஊர்தி, ஆம்புலன்ஸ், அவசர உரிய தூக்கிட்டு கூட குறித்த நேரத்தில் கொண்டு இங்க சேர்க்க முடியல. அவ்வளவு நெருக்கடி. இப்ப வேணும்னு 10 வருஷம் கழிச்சு கற்பனை செஞ்சு பாத்தீங்கன்னா பயமா இருக்கு. கழிவு நீர், மழை நீரே வழிந்து ஓட இங்க காவாயில்ல. கழிவு நீரும் மழை நீரும் ஒன்னா கலந்து ஓடி சைதாப்பேட்டில் ஒரு 11 வயசு பையன் இறந்து போறான். இப்ப இதுல எல்லாத்திலுமே மாற்றத்தை கொண்டு வரணும். எனக்கு ஒரு கனவு இருக்கு. இப்படி செய்யணும், இப்படி மருத்துவத்தை தரம் இப்படி உயர்த்தணும். இது யாரோட சேர்ந்து உயர்த்துறது? அதனால அந்த கூட்டணிங்கிறதுல நமக்கு இது பிரச்சனை. அது தனித்துவத்தை இழந்துருவோம்ங்கிறதுனாலதான் என் கருத்தை இதையா ஏத்துக்கொண்டு ஒரு கட்சி வருதுன்னு வச்சுக்கிறீங்க. இல்ல அண்ணன் சொல்றது சரிதான், இந்த மாதிரி கொண்டு வரலாம், நம்ம வேளாண்மை முன்னிறுத்தி இவரு. ஏன்னா நீங்க இன்னும் 10 ஆண்டு கழிச்சு திரும்பி பாத்தீங்கன்னா தங்க வத்தவன், வைரம் வத்தவன், இந்த பெட்ரோல் டீசல் வச்சிருக்கவன் எல்லாம் பணக்காரனா இருக்க மாட்டான். எவன்கிட்ட நீர் சோறு அதிகமா இருக்கோ அவன் தான் உலக பணக்காரனா இருப்பான். இப்ப நீங்க பாக்குறீங்க என் நாடு 150 கோடி மக்கள், 100 கோடி மக்களுக்கு செல்போன் கொடுக்க, கார் கொடுக்க, இந்த ஏசி, ஃப்ரிட்ஜ், டிவி எல்லாம் கொடுக்க திட்டம் வச்சிருக்கு. ஆனா நீரும் ஜோரும் கொடுக்க திட்டம் இருக்கு இல்ல, ஒண்ணுமே இல்ல. நீ இதுல எதுவும் இல்லாம வாழ்ந்துட முடியும். ஏன் சாராயம் இல்லாம கூட வாழலாம், சிகரெட் இல்லாம வாழலாம், போதைப் பொருட்கள் இல்லாம வாழலாம், கொக்கைன்னு, அபின்னு, கஞ்சா, இதெல்லாம் இல்லாம நீ வாழ்ந்துடலாம். நீரும் ஜோறு இல்லாம வாழ முடியாது. இது எல்லாத்தையும் வித்த முதலாளி பணக்காரனா இருக்கான். சிகரெட் வித்தவன், பான்பராக்கு வித்தவன், கஞ்சா வித்தவன், இந்த சாராயம் வித்தவன் பணக்காரனா இருக்கான். ஆனா சோறு